78வது ஆங்கில சுதந்திர தினம். இன்னைக்கு நம்மளோட சுதந்திர தின கருத்துக்களை பகிர்ந்ததுக்காக மரியாதைக்குரிய ஸ்ரீ ஜெகதீசன் ஜி அவங்க வந்திருக்காங்க. அவங்க திருவெற்றியூர், சென்னையில் திருவெற்றியூர் அந்த பகுதியை சேர்ந்தவங்க. தேசம் அதனால உள்ள அபிமானத்தினால கடந்த 20 ஆண்டு காலமாக முழு நேரமாக தன்னுடைய குடும்பம் எல்லாம் விட்டுட்டு முழு நேரமாக சமுதாய பணி செஞ்சுட்டு இருக்காங்க. சேலம், ஈரோடு, தர்மபுரி, இப்போது கடந்த 6 ஆண்டு காலமாக சென்னை. பொதுவாக பிரச்சார அப்படி சொல்லுவாங்க, முழு நேர ஊழியர் அப்படி சொல்லுவாங்க. ராஷ்டிரிய சஞ்சார சங்கத்தில் இந்த ஏற்பாடு பிரச்சாரம் அப்படிங்கிற ஒரு ஏற்பாடு முழு நேரமாக சமுதாயத்துக்காக சர்வீஸ் பண்ணக்கூடிய ஒரு வேலை. அதில் 20 ஆண்டு காலமாக தன்னை இணைச்சிக்கிட்டாங்க. அவங்க நம்மளோட அலுவலகத்தில் வந்துருக்கிறது நமக்கெல்லாம் இந்த நேரத்தில் மிக பெருமையான விஷயம். தேசபக்தி பாடலுக்கு அப்புறம் மரியாதைக்குரிய செஞ்சவங்களோட சுதந்திர சொற்பொழிவு. வந்தே மாதரம் வந்தே மாதரம் பாரத வந்தே மாதரம் ஜெய பாரத வந்தே மாதரம் பாரத வந்தே மாதரம் ஜெய பாரத வந்தே மாதரம். தாயின் தாளில் வாழ்வா மலரால் அர்ச்சனை செய்திட விளைகின்றோம். தளர்ந்திட மாட்டோம், பெரும் புயல் வரினும் வழிபட விரைந்து செல்கின்றோம். வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம். இமய பர்வதம் சிரசாகிடவே இமய பர்வதம் சிரசாகிடவே எத்தனை உயர்ந்த நெற்றியடா எத்தனை உயர்ந்த நெற்றியடா. இணையடி தன்னை கடல் கழுவிட இணையடி தன்னை கடல் கழுவிட எத்தனை அழகிய தேசமடா எத்தனை அழகிய தேசமடா. பச்சை பசுமை ஆடை அணிந்தால் பச்சை பசுமை ஆடை அணிந்தால் இறைவி தன்னை பாடுகிறோம் இறைவி தன்னை பாடுகிறோம். வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் பாரத வந்தே மாதரம் ஜெய பாரத வந்தே மாதரம். வான் புகழ் கங்கை கழுத்தினில் மாலை வான் புகழ் கங்கை கழுத்தினில் மாலை. எத்தனை மாலைகள் நதியாலே எத்தனை மாலைகள் நதியாலே. விந்திய மலையும் சாத்த புறாவும் விந்திய மலையும் சாத்த புறாவும் ஒட்டியானமாய் அணி செய்ய ஒட்டியானமாய் அணி செய்ய. வஜ்ரகரமாய் சய்யாத்ரி மலை வஜ்ரகரமாய் சய்யாத்ரி மலை. வீர பராக்கிரமம் விளக்கிடுது வீர பராக்கிரமம் விளக்கிடுது. வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் பாரத வந்தே மாதரம் ஜெய பாரத வந்தே மாதரம். எவரெதிரேயும் தலை குனியாத எவரெதிரேயும் தலை குனியாத தன்மானத்தின் வடிவமடா தன்மானத்தின் வடிவமடா. எங்கள் தாயை தாக்கிய படைகள் எங்கள் தாயை தாக்கிய படைகள் மண்ணுடன் மண்ணாய் மறைந்ததடா மண்ணுடன் மண்ணாய் மறைந்ததடா. எதிரியை வென்று வாகை சூடினாள்
எதிரியை வென்று வாகை சூடினால் ஏற்புடை அன்னை வாழியவே, ஏற்புடை அன்னை வாழியவே. வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம், பாரத வந்தே மாதரம், ஜெய பாரத வந்தே மாதரம். வந்தே மாதரம். அறிவோம். இந்த 78வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் இங்கே இருக்கக்கூடிய அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும். இந்த நிர்வாகத்தை பற்றி பல முறை சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். துவங்கும் பொழுது வந்தே மாத பாடலுடன், அதே மாதிரி மாலை முடியும் போது நம்முடைய தேசிய கீதத்தோடு முடியும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன் பல முறை. இயல்பாகவே தேசபக்தியோடு இயங்கக்கூடிய இந்த நிர்வாகத்துக்கு என்னுடைய நல்வாழ்த்துக்கள். இதை நிர்வாகம் செய்யக்கூடிய அத்தனை பேருக்குமே. குறிப்பாக நம்மளுடைய இந்த சுதந்திரம் அடைந்து அப்படி ஒரு வார்த்தை தந்திரம், அது சேர்ந்து தான் சுதந்திரம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸ்வ அப்படின்னா நம்முடைய, அப்படி அதுக்கு அர்த்தம். தந்திரம் அப்படின்னு சொன்னால் அதற்கான செயல்முறை. அது நம்மளுடைய செயல்முறைகளை, நம்மளுடைய கலாச்சாரமாக இருக்கலாம், பண்பாடாக இருக்கலாம், இதை எந்தவித கட்டுப்பாடு இன்றி நடைமுறைப்படுத்துவது தான் சுதந்திரம். அப்போ அந்த விஷயத்துக்கு ஒரு கட்டுப்பாடு, நம்ம உரிமை மறுக்கப்பட்டது. அதனால தான் இந்த சுதந்திர போராட்டத்தில் இவ்வளோ நம்ம பண்ணி நம்ம அடைஞ்சிருக்கிறோம். இதில் இந்த சுதந்திரம் ஏதோ நமக்கு என்ன, பல பேருக்கு கற்பனை என்னன்னு சொன்னால், ஒரு 200 ஆண்டு காலம் ஆங்கிலேயர்கிட்ட நாம அடிமையாக இருந்தோம், அதுலேருந்து நம்ம சுதந்திரம் பெற்றோம். இதுதான் அதிகமான பேருக்கு சிந்தனை ஆகிறது எப்படி இருக்கு. ஆனால் இந்த 78வது சுதந்திரம் என்பது கிட்டத்தட்ட வெறும் ஆங்கிலேயர்கிட்ட மட்டும் கிடையாது. கிட்டத்தட்ட நம்ம வரலாறை பார்த்தோம்னு சொன்னால் 1000 ஆண்டுகள் அதற்கு மேலே. அதனால தொடர்ந்து ஏதாவது நபர்களுடைய படையெடுப்பு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. அதுலேருந்து ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்து நாம ஏதாவது போராடி நாம வெளியே வர நம்ம முயற்சி செய்துட்டே இருந்திருக்கிறோம். இந்த 1000 ஆண்டுகளுமே நாம என்னைக்குமே நாம அடிமையாக இருந்துடலாம் அப்படி எங்கேயுமே நம்ம யோசிக்கல. ஏதாவது ஒரு இடத்துல புரட்சியானது நடந்துட்டே இருந்தது. 1000 ஆண்டுகள் நாம தொடர்ந்து போராடிக்கிட்டே இருந்திருக்கிறோம். நிரந்தரமான தீர்வு 1947 அப்புறம் இந்த அளவு நாம சுதந்திரமாக அப்படி இருக்கிறோம். அப்ப நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியது, எதனால நாம அடிமையானோம். ஏதோ நம்மளை பார்க்க இவ்வளோ பேர் படையெடுத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் ஏதாவது ஒரு காரணம் நமக்கு இருக்குல்ல. அப்போ என்னெல்லாம் காரணம் தெரியலன்னா என்ன ஆகும்? ஏன் இவ்வளோ நாள் அடுத்தடுத்த நபர்கள்கிட்ட நம்ம அடிமையானதுக்கு காரணம் என்ன சொன்னால், முன்னாடி இருந்த நபர்கிட்ட நம்ம ஏன் அடிமையானோம் தெரியாத ஒரு நிலை தான் நம்ம அடுத்தடுத்த நபர்கிட்ட அடிமையானதுக்கு காரணம். இன்னைக்கு நம்மளுடைய வரலாறு அதை சொல்லித்தரணும். இன்னைக்கு நம்மளுடைய நிர்வாகம் ஜப்பான், அதோட சிறந்த உதாரணம் நாட்டுக்குன்னு சொன்னா ஜப்பான், இஸ்ரேல் 2 நாடு தான் பெரிய ஒரு உதாரணம் சொன்னான். 45ல் அந்த 2 நகரத்து மேல குண்டானது, நாகாசாகி, ஹிரோஷிமா, இந்த 2 இடத்துல போட்ட குண்டு நாடு முழுக்க நினைச்சாங்க ஜப்பான் இதுக்கப்புறம் தலை தூக்கவே தூக்காது. கிட்டத்தட்ட 3 லட்சம் பேர் கொல்லப்படுறாங்க அந்த இதுல. வெறும் 3 லட்சம் பேர் கொல்லப்பட்டாங்கன்னு சொன்னா எத்தனை குடும்பங்கள் அதனால பாதிக்கப்பட்டிருக்கும். ஆனா அந்த நாடு இன்னைக்கு எவ்வளவு சிறந்த ஒரு நாடாக இன்னைக்கு விளங்கிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னா, அவங்களுடைய வரலாறு அவங்களை சொல்லி தருவதற்கான ஏற்பாடு இருந்தது. நம்ம சுதந்திரம் அடைந்த பின்பு நாடுன்ற ஒரு இடமே கிடைச்சது இஸ்ரேலுக்கு 48ல் தான். ஆனா இன்னைக்கு உலக நாடுல எல்லாரும் கண்டு பயப்படக்கூடிய ஒரு நாடாக இஸ்ரேல் அப்படி இருக்கு. என்ன காரணம் சொன்னா, நாம ஏன் வீழ்ச்சி அடைந்தோம், எந்த இடத்துல நாம தோத்து போனோம், அது சொல்லுவதற்கான அந்த நாட்டில் ஏற்பாடு இருக்கு. இன்னைக்கு அதனாலதான் ஜப்பானாக இருக்கலாம், இன்னைக்கு கூட இஸ்ரேல் நாடாக இருக்கலாம், இன்னைக்கு உயர்ந்து இருக்கிறாங்க. எல்லாரும் பார்த்த பயம் இருக்கு, மரியாதை இருக்கு அப்படின்னு சொன்னா அதன் காரணம் அந்த நாட்டுக்கு வரலாறை சொல்லி கொடுப்பதற்கான ஏற்பாடு இருந்தது. நம்ம நாட்டில் இன்னைக்கு கூட ஆங்கிலேயன் என்ன எழுதி வச்சுட்டு போனானோ அதே வரலாறை அச்சு மாறாம படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு தன்மையானது இங்க இருக்கு. அப்ப நாம எதனால வீழ்ச்சி அடைந்தோம், என்ன காரணமான நம்ம தோத்து போனதுக்கான காரணம், இதை நம்ம தெரிஞ்சுக்கலன்னு சொன்னா உண்மையான சுதந்திரத்தை அடைஞ்சோன்னு சொல்லவே முடியாது. இன்னைக்கு கூட அதனுடைய ஒரு சின்ன ஒரு விஷயமானது நம்ம மனசுள்ளேயே அப்படி இருந்துட்டு இருக்கு. ஹூணர்கள், யவனர்கள் அப்படி பல பேர் வந்தாங்க. இப்போ முதல்ல ஹூணர்கள் அப்படின்னா நாடோடிகள், எங்கெங்கயோ இருப்பாங்க, அப்படி போர் தொடுத்துட்டே இருப்பாங்க, அதுதான் அவங்களுடைய இதுவே. அப்ப அவங்க 2 பேருமே இங்க படையெடுத்து வராங்க.
அப்ப நம்மளுடைய தர்மமானது மிக உயர்ந்த ஒரு நிலையில நாம இருந்தோம். அப்ப அவங்க நம்ம மேல போர் தொடுத்த பிறகு அவங்க 2 பேரும் எங்க போனாங்க அப்படின்னா இந்த நாட்டோட கரைந்து போனார்கள், இந்த நாட்டோட கலந்துட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னு சொன்னா நாம வலிமையாக இருந்தோம். ஆனாதான் முதல் படையெடுப்பு எடுத்தவர்கள் நம்மளோட கரைஞ்சு போய் இங்க இருக்கக்கூடிய சிவனை வழிபடுவது, விஷ்ணுவை வழிபடுவதாக அப்படி மாறிட்டாங்க. இங்கேயும் ஊனர்கள் இன்னும் இருந்துட்டு இருக்கிறாங்க. ஆனா அவங்க யாராக இருக்கிறாங்கன்னு சொன்னா நம்மளுடைய தர்மத்தை ஃபாலோ பண்ணக்கூடியவர்களாக மாறிட்டாங்க. அப்ப ஏன் அதுக்கப்புறம் நம்ம வீழ்ச்சி அடைஞ்சோம்? ரொம்ப ஒரு நல்ல நிலையில இருந்து மிக வலிமையாக நாம இருந்திருக்கிறோம். மகாபாரதம் கேள்விப்பட்டிருக்கிறோம். எவ்வளவு பெரிய ஒரு வலிமையான ஒரு நாடு ஏன் வீழ்ச்சி அடைஞ்சது? அதுக்கப்புறமா வந்தவங்க கிட்ட என்ன நம்ம கிட்ட என்ன குறை இருந்தது அப்படின்னு சொன்னா நல்ல பண்புகளாலே நம்ம தோத்துப்போம். சொல்லல பெருமையா கௌரவமாக இருப்பது அப்படி சொல்லி. அதனால நம்மளுக்குள்ள இருக்கிற நல்ல பண்பை யாருக்கிட்ட காமிக்கிறது அப்படி தெரியாத ஒரு தன்மை. அகிம்சை மிகப்பெரிய ஒரு விஷயம், உயர்ந்த பண்பு. ஆனா அகிம்சை யார்கிட்ட காமிக்கணும்? கொல்லாமை மிகப்பெரிய ஒரு பண்பு. ஆனா அது யார்கிட்ட காமிக்கணும்? எதிரின்னு வந்து நின்றா மகாபாரதம் நமக்கு என்ன கத்துக் கொடுக்குது? உறவினர் எதிரியாக களத்துல வந்து நின்றா கூட நீ தர்மத்தை காப்பதற்காக போர் தொடுக்கணும். இது மகாபாரதம் நமக்கு கத்துக் கொடுத்த பாடம். ஆனா முகலாயர்கள் இவங்களாம் வந்த பிறகு நம்மளுடைய நல்ல தன்மை என்ன? கொல்லாமை, நான் போர் தொடுக்க மாட்டேன். அந்த நிலை ஏற்பட்ட பிறகு எதிரிகிட்ட நாம சரணடைந்தோம். அதே மாதிரி யுத்தத்துல இருந்து நாம தோத்தா கூட யுத்தத்துல நான் வந்து இறந்து போவதை தவிர்த்து யுத்தத்துட்டு வெளியில வர மாட்டேன். ராஜபுத்ஸ் அப்படிதான் இருந்தாங்க. களத்துல ஒரு முறை போயாச்சுன்னு சொன்னா பின்னாடி வர பழக்கமே கிடையாது. ஜெயிக்கிறது இல்ல செத்து போறது, 2 தான். நல்ல பண்பு. ஆனா பின்வாங்கிட்டு மிருகு தாக்கி இருக்கலாம். நல்ல பண்பு பல விஷயங்களால நாம தோத்து போனோம். இரவு நேரங்களில் சண்டை போட மாட்டோம். சூரிய உதயம் ஆனா சண்டை போடுவோம், சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் சண்டை போட மாட்டோம். முகலாய தாக்குறதே ராத்திரி தானே தாக்குறான். அப்ப என்ன? நான் இரவு நேரம் தாக்க மாட்டேன். அப்ப நல்ல பண்புகள் யாரிடம் காட்டணும் இது தெரியாததுனால நாம தோத்து போனோம். ஆங்கிலேயன் அவன் என்ன பண்ணானே நம்ம தெரிஞ்சுக்கவே இல்லை. கிட்டத்தட்ட 1600 உள்ள வரான். கிட்டத்தட்ட வெறும் 200 ஆண்டு கிடையாது, 400 ஆண்டுகள் நம்மளை அடிமைப்படுத்துவதற்காக முயற்சி. கிட்டத்தட்ட யூரோப்ல வந்து தொழில் புரட்சியானது ஏற்படுது. கிட்டத்தட்ட அவனுடைய பொருட்கள் வந்து அதிகமாக உற்பத்தி ஆகும். அது எங்கேயாவது விற்கிறதுக்கு வந்து ஒரு சந்தை வேணும்ல, அப்படி தேடி நம்ம நாடு கிட்ட வரான். எல்லாருமே நம்ம நாடை நோக்கி வந்தது எல்லாமே என்ன காரணம் சொன்னா, ஒண்ணு பொருள் விற்பதற்காக, 2வது கொள்ளையடிப்பதற்காக. முகலாயர்கள் செய்தது கூட ஏதாவது ஓரளவுக்கு கண்ணுல தெரிஞ்சது நம்மளுக்கு முன்னாடி, அதனால எதிர்த்தோம், ஏதாவது பண்ணோம். ஆனா பிரிட்டிஷார் செய்தது நம்ம கற்பனை கூட, இன்னைக்கு அளவு கூட பிரிட்டிஷார் என்ன செய்தார்கள் அப்படி பல பேருக்கு தெரியாது. ஏன் இன்னைக்கு நம்ம போகிறோம்ல, ஆங்கிலேயர் மட்டும் வரலன்னு சொன்னா நாம இந்த அளவு வந்திருக்க முடியுமா? ரோடு போட்டதா வந்தா, சாலை இது டிராக் போட்டதா வந்தா, ஹார்பர் கொடுத்ததா வந்தா, எல்லாம் அப்படி இன்னைக்கு அளவுக்கு நாம ஆங்கிலேயரை புகழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனா அவன் செய்த கொடுமை உச்சத்துல உச்சம். 1600 இங்க உள்ள வரா, அதுல இருந்து இங்க இருக்கக்கூடிய அத்தனை வளங்களையும் சுரண்டிட்டு போனான். இன்னைக்கு யூரோப்ல முதல் தொழில் புரட்சி அப்படி பிரெஞ்சுல வெவ்வேறு இடங்கள்ல ஆரம்பிச்சது, லண்டன்ல பிரிட்டிஷ்ல ஏற்படவே இல்லை தொழில் புரட்சி. ஏன் சொன்னா அவன்கிட்ட பைசா இப்ப கிடையாது. எங்க இருந்து வளங்களை கொள்ளடிச்சுட்டு போனா, பாரத தேசத்துல இருந்து டன் கணக்கில் இங்க இருந்து வளங்களை கொள்ளடிச்சுட்டு போனான். எல்லா விதமான வளங்களையும் இங்க இருந்து சுரண்டிட்டு போனான். இந்த இடத்துல பஞ்சம் இல்லாத ஒரு நாடாக இருந்தது, வேணும்ட்டு பஞ்சத்தை ஏற்படுத்தலாம். ஏன்? அவனுக்கு வெவ்வேறு நாடுகள்ல வேலை செய்யறதுக்கு கூலி ஆட்கள் தேவை. அப்ப நீ வளத்தோட இருந்தன்னு சொன்னா எப்படி எங்கிட்ட கூலி வேலை செய்ய வருவ? அப்ப நீ கூலி வேலை செய்ய வரணும்னு சொன்னா உனக்கு பஞ்சம் ஏற்படணும். அப்படி சொல்லி செயற்கையான பஞ்சத்தை உருவாக்கணும். 1865 மிகப்பெரிய ஒரு வறுமை நம்ம நாட்டுல, சாப்பாட்டுக்கு வழி இல்லாத ஒரு நிலைமை இருந்தது. ஆனா 10 கணக்குல இங்க இருந்து அரிசியை வெளிநாடுகளுக்கு அவன் நாட்டுக்கு ஏத்தினான். ஆனா நம்ம நாட்டுல பசி பட்டினியோட நாம இருந்தோம். இங்க இருக்கக்கூடிய வளங்களை சுரண்டது, கட்டாயமாக அவன் பொருளை வாங்க வச்சது, இந்த மாதிரி பல விதமான கொடுமைகள். பிளேக் நோய் கிட்டத்தட்ட நம்ம கட்டமைப்புல ஏதோ பெரிய ஆங்கிலேயன் பண்ணான்னு சொல்லிட்டு இருக்கிறோம். பிளேக் நோயால 100க்கு 4 பேர் இறந்து போயிருக்கிறாங்க. 25 கோடியில 1 கோடி பேர் பிளேக் நோயால இறந்து போனாங்க. கற்பனை செய்து பாருங்க. ஒரு சில காலங்கள்ல, ஒரு 10 வருடங்கள்ல பிளேக் நோயில செத்தவங்களோட எண்ணிக்கை 1 லட்சம், 1 கோடி. அப்ப என்னன்னா நம்மள மனிதனாவே பார்க்கலாம். செத்து போனான். ஆங்கிலேய சாவல. பிளேக் நோய் வந்தா எல்லாரும் தானே செத்து போனோம். ஆனா ஆங்கிலேய சாவல. செத்தது எல்லாமே இங்க இருக்கக்கூடிய பாரதியர்கள். அப்புறம் நம்ம மனிதனாக கூட அவன் வந்து எடுத்துக்கல.
அப்ப நமக்கு புரிய வேண்டியது, நாம தெரிஞ்சுக்க வேண்டியது, நாம எதனால நாம அடிமையானோம் இது நாம தெரிஞ்சுக்கணும். நம்முடைய நல்ல பண்பு யாரிடம் காட்டணும், அதே மாதிரி எதிரி யாரு, இந்த விஷயம் தெரியாம இன்னைக்கு கூட நம்ம மனசுல அந்த விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொன்னா, உண்மையான சுதந்திரம் என்பது நம்மை பற்றி நாம தெரிஞ்சு கொள்வது, எதனால நாம அடிமையானோ அதை சரி செய்து கொள்வது தான் உண்மையான சுதந்திரம். அதனாலதான் நான் 2 நாடு உதாரணம் சொன்னேன். ஜப்பானும் இஸ்ரேலும் அவர்களை பத்தி தெரிந்து கொண்டார்கள். இன்னைக்கு உலகத்துல அரங்கில் கோல் வச்சுட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி பலியானவங்கள எண்ணிக்கை வெறும் ஒரு கோவிலுக்காக, அதே மாதிரி நம்ம நாட்டுக்காக பலியானவங்க வேற எங்கேயுமே இத்தனை லட்சம் பேர், இத்தனை கோடி பேர் இருக்க வாய்ப்பே கிடையாது. எத்தனை கோடி பேர் இறந்திருக்காங்க நம்ம நாட்டுக்காக. ரொம்ப பெரிய படித்தவர்கள், பெரிய புத்திசாலிகள், அவங்க மட்டும்தான் வந்து நாட்டுக்காக உயிர் கொடுத்தாங்கன்னு அப்படி கிடையாது. சாதாரண நபர்கள்லாம் உயிர் கொடுத்திருக்கிறாங்க. சிவகங்கை மாவட்டம் அந்த இதுல வேலு நாச்சியார் நமக்கு எல்லாம் தெரியும். வேலு நாச்சியார் ஆங்கிலேயன் வந்து போர் தொடுத்துட்டு இருக்கிறார். அதனால தலைமறைவு வாழ்க்கை 8 ஆண்டுகளாக அந்த அம்மா வந்து ஆங்கிலேயனை எதிர்த்து போரிடணும் அப்படின்றதுக்காக தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறார். அப்ப ஒரு ஊர்ல இருந்து அடுத்த ஊர் நோக்கி வேலு நாச்சியார் வந்து படையானது போகுது. அப்ப ஆங்கிலேயனுக்கு வந்து செய்தி வருது. ஆங்கிலேயனுடைய மிகப்பெரிய ஒரு வெற்றி என்ன, உளவுப்படை. உளவுப்படையில அவன் பயங்கர எக்ஸ்பர்ட். அவனோட உளவுப்படை எல்லா இடத்துலயும் இருந்து, அதுதான் அவனுடைய வெற்றிக்கு மிகப்பெரிய ஒரு காரணம். அப்ப வேலு நாச்சியார் இந்த ஊரை விட்டு அடுத்த ஊருக்கு போறாங்க அப்படின்னு செய்தி கேட்ட உடனே ஆங்கிலேயருடைய படையானது பின்தொடர்ந்தே வருது. இப்ப வேலு நாச்சியார் படையினா சாதாரண தெரியும் இல்ல, இங்க இருந்து போயாச்சுன்னா ஒரு 100கணக்கான பேர் போவாங்க, பார்த்தாவே தெரியும் படை போகுது அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த இடத்துல ஒரு ஆடு மேய்க்கக்கூடிய ஒரு அம்மா நின்றுட்டு இருக்கிறாங்க. வேலு நாச்சியாரோட படை போகுது, அந்த அம்மா பாக்குறாங்க. கொஞ்சம் சிறிய நேரம் கழிச்சு பார்த்தோம்னு சொன்னா ஆங்கிலேய படை வருது. வந்த உடனே அந்த அம்மா, ஆடு மேய்க்கக்கூடிய அம்மா கிட்ட கேட்கறாங்க, இந்த இடத்துல வேலு நாச்சியார் போனாங்களா? கண்டிப்பா தெரியும், இந்த அம்மா மட்டும் தான் இருக்கிறாங்க, ஒரு படை போயிடுச்சுன்னு சொன்னா கண்ணுக்கு முன்னாடி தெரியும். இந்த அம்மா தெரியும், ஆனா சொல்ல மாட்டேன் அப்படின்றாங்க. தெரியாதுன்னு சொல்ல முடியாது, தெரியும், ஆனா நானு என்னுடைய ராணியை நானு காட்டி கொடுக்க மாட்டேன் அப்படி சொல்றாங்க. அங்கேயே அந்த அம்மாவுடைய கழுத்தானது வெட்டப்படுது. இன்னைக்கு கூட அந்த அம்மா வெட்டின இடத்துல வெட்டுடையால் காளி அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவுடைய விக்கிரகமானது இருக்கு. அந்த பகுதியில் அவங்கள நாம வழிபடும் தெய்வமாக நாம வைத்திருக்கிறோம். சாதாரண ஒரு அம்மா, ஆடு மேய்க்கக்கூடிய ஒரு அம்மா சுதந்திரத்துக்காக ராணியை காட்டி கொடுக்க கூடாது என்பதற்காக உயிர் கொடுத்திருக்கிறாங்க. அதே படையில குயிலி அப்படி இருந்தா. கிட்டத்தட்ட முதல் தற்கொலை படை அப்படின்னு சொன்னா அந்த அம்மா தான். கிட்டத்தட்ட ஆயுதம், ஆங்கிலேயங்கிட்ட பெரிய வெற்றி என்பதுன்னா துப்பாக்கி. அது அப்ப நம்ம கிட்ட வேலு, வீச்சருவா இதெல்லாம் தான் இருந்தது. ஆங்கிலேயங்கிட்ட துப்பாக்கி இருந்தது. அப்ப அந்த கடங்க வந்து அந்த அழிக்கணும் என்பதற்காக தன்னையே வந்து தற்கொலை படையாக மாத்திக்கொண்டு தன்னோட உடம்புல வந்து வெடிகுண்டை கட்டி கொண்டு அந்த இதுல போய் குதிச்சு இறந்து போறாங்க. அது மாதிரி சாதாரண நபர்ல இருந்து வாவு சிதம்பரனார், அவர் வந்து மிகப்பெரிய ஒரு வழக்கறிஞர். அவர்கிட்ட ஒரு நபர் கேஸ் கொடுக்கிறதுக்காக வந்தார். அவருடைய நிலத்தை வந்து யாரோ ஒருத்தர் எடுத்துக்கிட்டார், அபகரிச்சிட்டார். அந்த கேஸ் கொடுக்கிறதுக்காக வாவு சிதம்பரனார் கிட்ட வந்தார். அப்ப வாவு சிதம்பரனாரை பத்தி பிரபலமாக தெரியும், அவர் மிகப்பெரிய ஒரு தேசபக்தர் அப்படிலாம் தெரியும். அதனால இவருக்கு வந்து கேஸும் ஜெயிச்சு கொடுத்துட்டார். அந்த யாரை வந்து கேஸ் போட்டாரோ வாவு சிதம்பரனார் வாதாடி அவருக்கு கேஸை வந்து வெற்றி பெற்று கொடுத்துட்டார். அவர் ரொம்ப மகிழ்ச்சி. அப்ப போகும்பொழுது வாவு சிதம்பரனார் கிட்ட கேட்கிறார், சாமி மிகப்பெரிய ஒரு தேசபக்தர் நீங்க அப்படி சொல்லி எல்லா ஊர் முழுக்க பேசிக்கிறாங்க, ஆனா தேசபக்தினா என்ன அப்படின்னு சொல்லி அந்த நபரானது கேட்கிறார். அவரு வாவு சிதம்பரனார் சொல்றாரு, என்னோட நீதான் மிகப்பெரிய தேசபக்தர் அப்படி சொல்றார். அவர் புரியவே இல்லை, நான் தேசபக்தரா? நீங்க நாட்டுக்காக போராடுறீங்க, கப்பல்லாம் வாங்குறீங்க, இதெல்லாம் பண்ணீங்க, நீங்க தேசபக்தர், ஆனா நான் எப்படி தேசபக்தர் ஆன அப்படின்னு சொல்லி சிதம்பரம் கேட்க, சிதம்பரம் சொல்றாரு, நீ வந்து எதுக்காக என்கிட்ட வந்த வழக்குக்கு வந்த, உன்னுடைய நிலத்தை யாரோ ஒருத்தன் புடிச்சுக்கிட்டான், அதுக்காக நீ வந்த, இன்னைக்கு ஜெயிச்சுட்ட, நீ வந்து விடுவிச்சுட்ட உன் நிலத்தை. நானும் யாரோ என் நிலத்தை வந்து பெரிய பாரதம் என்ற நிலத்தை வந்து புடிச்சு வச்சுட்டு ஆங்கிலேயங்கிட்ட இருந்து நான் போராடிட்டு இருக்கிறேன். நீ உன் போராட்டத்துல ஜெயிச்சுட்ட, நான் ஒன்னும் போராடி கொண்டு இருக்கிறேன். அப்ப நீ தான் வந்து மிகப்பெரிய ஒரு தேசபக்தர் சொன்ன பிறகு அந்த நபரு தான் ஜெயிச்சது அந்த நிலத்தை எல்லாத்தையும் கொடுத்துட்டார். அதுக்கப்புறமா வாழ்நாள இறப்பு வரைக்கும் வாவு சிதம்பரனாரோட தான் இருந்தாரு. மாடசாமி அப்படி அவர் பேர். ஆனா சிதம்பரனாரோட தெரியும், ஆனா மாடசாமி சிதம்பரனார் சொன்ன பிறகு தான் வாழ்க்கை முழுக்க இந்த சுதந்திரத்துக்காக கொடுத்தாரு. இன்னைக்கு எல்லாமே வந்து பலதார இன்னைக்கு அவமானப்படுத்தக்கூடிய ஒரு தேச தலைவர்கள் மிகப்பெரிய நபர் அப்படின்னு சொன்னா வீர சாவர்கர். இன்னைக்கு எல்லாமே இன்னைக்கு விவாதத்துல அப்படி பார்த்தோம்னு சொன்னா சாவர்கரை கொச்சைப்படுத்துற மாதிரி வேற யாருமே கொச்சைப்படுத்துறது கிடையாது. ஏன்?
மன்னிப்பு எழுதி கொடுத்துட்டாரு அப்படி சொல்லி. ஆனா அவருடைய தண்டையில ஒரு நாள் சொல்லக்கூடியவங்க ஒரு நாள் அனுபவிச்சாங்கன்னு சொன்னா முடிஞ்சு போச்சு. 11 வருடம் சிறையில இருந்தார். தன்னுடைய 2 சகோதரர்கள் அதே சிறையில இருக்கிறாங்கன்னு கூட தெரியாது. அதே சிறையில 10 வருடம் 11 வருடம் இருந்தார். தண்டனை பலவிதமான தண்டனை. தனிமைப்படுத்துதல், இருட்டறையில் இருக்கணும், காற்று போவாது, நீ நேரா நின்றுகிட்டே இருக்கணும். நம்ம ஒரு 5 நிமிஷம் நிக்க சொன்னாவே நிக்க முடியாது நம்மளால. 17 நாள் நிக்கணும் தண்டனை. உட்காரக்கூடாது, தூங்க முடியாது, நின்றுகிட்டே இருக்கணும் 17 நாள். அப்படி 11 வருடம் தனிமையில் அப்படி இருந்தார். அவருக்கு ஏற்பட்ட கொடுமைகள்ல உச்சபட்சம் யாரும் வேற எந்த சுதந்திர போராட்ட வீரர்களுமே கூட அவ்வளவு ஒரு துன்பம் பெற்றிருப்பாங்களான்னு கிடையாது. அவர் ஏன் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தாரு? நான் 50 ஆண்டு காலம் அவருடைய தண்டனை 2 பேருக்கு தான் உலக இதுலயே இரட்டை ஆயுள் தண்டனை. ஒன்னு வாவு சிதம்பரனாருக்கு, இன்னொன்னு சாவருக்கு. ஏன் வாழ்நாள் முழுக்க 50 வருஷம் என்ன ஆயிடும்? உள்ள போனா ஒட்டுமொத்த வாழ்க்கை முடிஞ்சு போயிடும். நான் யாருக்காக நானு ஆங்கிலேயனை விரட்டணும் என்னோட நோக்கம். நான் உள்ளே உட்காந்து நான் என்ன பண்ண போறேன்? தண்டனை அனுபவிப்பது என்னோட இல்லை. ஏன்னா அவரை மாதிரி துன்பம் ஏத்துனது 50 வருஷம் நிக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது அவர் ஜெயில் உள்ள இருக்கிறது. ஆனா அவர் என்ன முடிவு பண்ணாரு? வெளியில போய் போராடுறது தான் முக்கியம். நான் உள்ள உட்காந்துட்டு சும்மா இருக்கிறது என்ன பண்ண முடியும்? உள்ளது ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா வெளியில போய் போராடுறது தான் முக்கியம் தான் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தார். அவர் ஏதோ மன்னிப்பு கடிதம் கொண்டு அவர் சந்தோஷமா இருக்கணும் என்பதற்காக கிடையாது. அவர் உள்ள இருக்கும் போது அவங்களோட மனைவி துன்ப பெற்றாங்க. அவங்களோட அண்ணி பாக்குறதுக்கு வழி இல்லாம, ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகிறதுக்கு வழி இல்லாம இறந்து போறாங்க. ஏன்? 2 சகோதரர்களுமே ஜெயில இருக்கிறாங்க. ஒட்டுமொத்த குடும்பமும் சுதந்திரத்துக்காக போராடுறது. ஆனா இன்னைக்கு அவங்க நிலைமை, இன்னைக்கு கூட மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துட்டாங்க அப்படி சொல்லி அவங்களை ஏளனமா பேசக்கூடிய ஒரு தன்மை. அதனால ஏன் நாம வீழ்ச்சி அடைந்தோம்? நமக்காக சுதந்திரம் யாரெல்லாம் போராடி இருக்கிறாங்க இதை தெரிஞ்சுக்கிறது தான் உண்மையான சுதந்திரம். முன்னாடியே சொன்ன மாதிரி ஸ்வ அப்படின்னா நம்முடைய சுதந்திர போராட்ட வீரர்கள் எல்லாமே நமக்காக போராடினது நம்முடைய செயல்முறைகளை சுதந்திரமாக நாம செயல்படுத்துவதற்காக தான் இது சுதந்திரமே. அப்ப நம்முடையனா என்ன? அப்ப நம்முடைய மொழியாக இருக்கலாம், நம்முடைய உணவு முறையாக இருக்கலாம், நம்மளுடைய கலாச்சாரமா இருக்கலாம், நம்மளுடைய உடையாக இருக்கலாம், நம்மளுடைய பண்பாடாக இருக்கலாம். இதெல்லாம் மீண்டும் கொண்டு வரதுக்காக தான் சுதந்திரம். இல்லை அப்படின்னு சொன்னா ஆங்கிலேயன் என்ன கொடுத்துட்டு போனானா அதே கல்வி திட்டத்தை வச்சுக்கிறதுக்கு சுதந்திரம் கிடையாது. அப்ப நமக்குன்னு ஒரு கல்வி திட்டமானது இருக்கு, நமக்குன்னு ஒரு வாழ்க்கை முறையானது இருக்கு. இதையெல்லாம் நாம நடைமுறைப்படுத்தினாதான் உண்மையான சுதந்திரம். அப்ப இன்னைக்கு கூட நாம ஏதோ ஒரு வகையில இன்னைக்கும் நாம அடிமையாக தான் இருந்துட்டு இருக்கிறோம். அப்ப உண்மையான சுதந்திரம் என்பது இதை நாம புரிந்து கொண்டு நம்மளுடைய பிரதமர் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஒரு 25 ஆண்டுகள் அமிர்த காலங்கள் அப்படி சொல்லியிருக்கிறாங்க. அப்படின்னு சொன்னா நம்மை நாம உணர்ந்து இந்த 100 ஆண்டுக்குள்ளார நம்மளுடைய எதெல்லாம் நாம இழந்தோம் அது எல்லாமே மீண்டும் நாம மீட்டெடுத்து 100வது ஆண்டுகள்ல எல்லா விஷயங்களும் நாம புகழோங்கிய ஒரு நிலை. இன்னைக்கு ஒலிம்பிக்ஸ் நடந்தது, எத்தனாவது இடத்துல இருக்கிறோம்? நமக்கே ஒரு அவமானமா இல்லை? 71வது இடம். எப்படி 140 கோடி பேர் இருக்கக்கூடிய ஒரு நாட்டுல ஒலிம்பிக்ஸ்ல நாம இருக்கக்கூடிய இடம் 71வது இடம். அப்ப அந்த மாதிரியான திறமையற்றவர்கள் இங்க இருக்கிறாங்களா? கிடையாது. அவங்க போனவங்க எல்லாம் திறமையற்றவர்கள் நான் சொல்லல, அவங்க எல்லாமே திறமையானவர்கள். அதை காட்டிலும் திறமையானவர்கள் இந்த தேசத்துல இருக்கிறாங்க. அவங்களை கண்டுபிடிச்சு அவங்களை ஊக்குவிச்சு அவங்களை அந்த இடத்துக்கு கொண்டு போகிற இடம் நாம தவறி இருக்கிறோம். அப்படின்னு சொன்னா இது உண்மையான இது தேசபக்தின்னு சொன்னா ஒவ்வொரு துறையிலுமே நாம சிறந்து விளங்குறது தான் தேசபக்தி. அப்ப நாம எல்லாருமே முடிவு செய்யப்படுது என்னுடைய துறையில நான் முழுமையாக தேசபக்தனாக இருப்பேன். அதுதான் உண்மையான சுதந்திரம். அதனால் உண்மையான தேசபக்தர், உண்மையான சுதந்திரம் அப்படின்னு சொன்னா என்னோட துறையில நானு டாப் 1. அதுதான். அதனால வெற்றி விளையாட்டு என்பது வேற, அதை யார் ஜெயிக்கிறாங்க தோக்குறாங்க. ஆனாலுமே கூட இயலாமை போராடி தோத்தோம் அது வேற விஷயம். ஆனா யாருக்கு வாய்ப்பு கிடைச்சிருந்தா வெற்றி பெற்றுப்பாங்களா? வாய்ப்பு கிடைக்கல பல பேருக்கு. அதனால அவசியமாக இந்த சுதந்திர தினத்துல இருந்து நாம முயற்சி செய்வது இந்த 25 ஆண்டுகள் நம்ம சொன்ன மாதிரி நம்மளுடைய விஷயங்கள், நம்ம வாழ்க்கை முறையில நம்மளுடைய தர்மத்தில் இருக்கக்கூடிய திருவிழாக்கள், பண்டிகைகள் எதுக்காக கொண்டாடுறோம், நம்மளுடைய வாழ்க்கை முறை என்ன, இதெல்லாம் தெரிந்து கொண்டு அதை நம்மளுடைய குடும்பத்துல நம்மளுடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துவது தான் உண்மையான சுதந்திரம். அந்த சுதந்திர விஷயங்களை நாம தெரிந்து கொள்வதற்காக தான் இன்றைய ஏற்பாடு. அவைகளை தெரிந்து கொண்டு சொல்ற மாதிரி இருக்கக்கூடிய இன்னொரு 23 வருஷங்கள்ல அதை நாம நடைமுறைப்படுத்தணும் அப்படி உங்ககிட்ட கேட்டுக்கிறேன்.